சாந்தி 21/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளை, தேவர்கள் ஆகுவதற்கு முன்னர் நிச்சயமாக நீங்கள் பிராமணர்கள் ஆக வேண்டும். பிரம்மாவின் வாய் மூலம் பிறப்பவர்கள் மட்டுமே ராஜ யோகத்தை கற்பதால் தேவர்கள் ஆகுகின்ற உண்மையான பிராமணர்கள். கேள்வி: ஏனைய ஆன்மீக ஒன்றுகூடல்கள் அனைத்தையும் விட அவ்விடயத்தில் உங்களுடைய ஆன்மீக ஒன்றுகூடல் தனித்துவமானதாகவும் வேறுபட்டதாகவும் உள்ளது. பதில்: ஏனைய ஆன்மீக ஒன்றுகூடல்களில் ஓர் இலக்கோ குறிக்கோளோ இல்லை. மக்கள் தங்கள் செல்வத்தையும் சொத்தையும் இழந்து தொடர்ந்தும் அலைகின்றார்கள். இந்த ஆன்மீக ஒன்றுகூடலில் நீங்கள் தடுமாறி அலைவதில்லை. இது ஒரு பாடசாலையும் ஒரு ஆன்மீக ஒன்றுகூடலும் ஆகும். நீங்கள் இந்த பாடசாலையில் கற்கின்றீர்களே தவிர தடுமாறி அலைவதில்லை. கற்பதென்றால் வருமானம் ஈட்டுவதாகும். எந்த அளவிற்கு நீங்கள் கற்று இந்த ஞானத்தை கிரகித்து பிறரையும் அவ்வாறே செய்ய தூண்டுகின்றீர்களோ அந்த அளவிற்கு வருமானம் ஒன்றை நீங்கள் ஈட்டிக் கொள்கின்றீர்கள். இந்த ஆன்மீக ஒன்றுகூடலுக்கு வருவதென்றால் எதையும் அன்றி நன்மையையே அனுபவம் செய்வதாகும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இந்த ஞானத்தை கடைந்து சுயதர்சன சக்கரதாரிகள் ஆகுங்கள். சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவதால் உங்கள் பாவங்களை அழியுங்கள். இரட்டை அஹிம்சாவாதிகள் ஆகுங்கள். 2. உயர்ந்ததோர் அந்தஸ்தொன்றை அடைவதற்கு உங்கள் புத்தியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆக்கி ராஜயோக ஞானத்தை கற்றிடுங்கள். நீங்கள் சத்திய நாராயணன் ஆகுகின்ற இந்த உண்மை கதையை கேட்டு மனிதனில் இருந்து தேவராக மாறுகின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்கள் இதயங்களில் சதா இருக்கட்டும். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப மனமும் புத்தியும் மிகச் சரியாக செயற்படுகின்ற ஒரு சதா யோகி ஆகுவீர்களாக. ஒரு சதா யோகி ஆகுவதற்கான, அதாவது உங்கள் சுயத்தின் அதிபதியாகுவதற்கான விசேட சக்திகள் உங்கள் மனம் மற்றும் புத்தியாகும். மன்மனாபவவே அதற்கான மந்திரம் ஆகும். உங்கள் மனதை என் மீது ஒருமுகப்படுத்துங்கள். யோகம் என்பது புத்திக்கான யோகம் என்று கூறப்படுகின்றது. ஆகவே அந்த விசேட சக்திகள் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தால், அதாவது அவை உங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப சரியாக வேலை செய்தாலோ, உங்களுக்கு வேண்டிய எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்க முடிந்தாலோ, உங்களுக்கு வேண்டியவற்றில் உங்கள் புத்தியை ஒருமுகப்படுத்த முடிந்தும் உங்கள் புத்தி அரசராகிய உங்களை அலைந்து திரியச் செய்யாமல் ஆனால் கோட்பாடுகளுடன் வேலை செய்ய வைத்தாலோ, அப்பொழுது நீங்கள் ஒரு சதா யோகி என்று கூறப்படுவீர்கள். ஸ்லோகம்: ஒரு மாஸ்டர் உலக ஆசிரியராக இருங்கள், ஆனால் காலத்தை உங்கள் ஆசிரியர் ஆக்காதீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.